யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது வந்து எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. ஆனா அது வந்து நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிக்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிக்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானம் அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசில் நினச்சிக்கிற. உன் கையை ஒன்று வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கன்ட்டு போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பஞ்சு பாவம் நகையா பஞ்சு, பாவம் பணமா பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னா பாப்பானை போட்டுருவாங்க. அதில் அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் வந்து அங்கே நீ கொளுத்துறன்னு பார்த்துக்கிறான். எத்தனை பேர் கடவுள் இருக்கணும்? அப்போ எத்தனை இடத்துல கொளுத்தின்னுக்கிறான். உலகம் ஃபுல்லா கொளுத்தின்னுக்கிறான். எத்தனை கடவுள் ஓணும்? மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தி ஓணும். இப்போ இதை தான் முட்டாள்தானம்ன்றது. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. நம்பிக்கைன்றது உண்மை மேலே வைக்கணும், பொய் மேலே வைக்கக்கூடாது. ஏப்பமன் விடாமல் கால் பெற, யமன் வராமல் பால் பெற அப்படின்னா அப்படின்வான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுற மாதிரி. சும்மா விட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பயப்படணும். என்னடா அது என்ன ஆச்சுன்னு. அந்த மாதிரி ஏப்பம் விட்டீங்கன்னா உன் அடி வயிற்றில் இருக்கிற மூச்செல்லாம் உனக்கு வெளியே வந்துடும்டா. வந்துடுச்சுன்னா யமன் தேடிக்கின்னு வந்துடுவான் ஒன்று. இது ஏப்பம் வராமல் அடக்கி வச்சுக்கோ, யமன் தேடி வரமாட்டான் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு. சொல்லு. நாம் இந்த பாடத்தை பண்ணும்போது சுவாசத்தை உள்ளேயும் வெளியையும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டும் இருக்கிறோம்யா. இதுவே தப்பு. இது உள்ளூர்லேயும் வெளியிலையும் தானாக போ. நீ என்னத்தை மாற்றி மாற்றி விடுறது? அதை கொஞ்சம் நாம் பயிற்சி பண்ணும்போது பயிற்சி மூலியமாக வெளியே விடுறது இல்லை, அதை உள்ளே நிறுத்தத்துக்கு தான் பயிற்சியை. நீ வெளியே விடுறதும் வெளியே விடுறதும் யாருமே விடுவானா? அதை நீ இது இவ்வளோ நாள் நீ மூச்சு விட்டுன்னு இருந்த, அதுவே தானே போய்கின்னு இருந்த. அது வெளியும் போச்சு உள்ளவும் போச்சு. வெளியே வரும்போது 12 அங்கலமாக வந்தது, 4 அங்கலம் கழிஞ்சு போய் உள்ளே போகும்போது திருப்பி 8 அங்கலம் திரும்பி போகுது. இப்படி போய் 4 அங்கலம் கழிஞ்சு 21,600 தடவை மூச்சு இயங்குது. அப்போ 4 அங்கலம் ஒரு ட்ரிப்புக்கு கழிஞ்சதுன்னா எத்தனை ஆயிரம் கழிஞ்சுது? அது எவ்வளோ மூச்சு வெளியே போய் கழியுதோ அவ்வளவும் ஆயில் கம்மி இல்லையா? என்னால் தான் அவை சொல்ச்சு, மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. இந்த ஆசைன்ற எண்ணத்தால் உன் மூச்சு அபாரமாக வெளியே போகுது. இது உன் மூக்கில் வாயில் மட்டும் போலடா, மயிர் துவார வழியாலாம் போகுது. இப்போ வேர்வை வருது, ஓட்டை இல்லை உடல்ல, ஆனால் வேர்வை வருது, ஓட்டம் இருந்தால் தானே வரும். கண்டிப்பாக. அப்போ இது வழியாலாம் ஆசை வெளியேறுது. ஆசை வெளியேறும் போது உனக்கு ஆயில் குறைஞ்சி போகுது. இதை உள்ளவே அடக்கினா ஆயில் பெருக்கும் உண்டாகும் அப்படின்னு அவை சொல்லு. நீ புதுசாக வந்து சொல்கிற நான் வெளியவும் உள்ளவும் விட்றேன். நீட்டு வெளியவும் உள்ளவும் விட்டீங்கன்னா நீ என்ன உன்னா தானாகவே நடக்க போகுது. பயிற்சியில் உள்ளே வைக்கிறது தான் பயிற்சி, வெளியே விடுறது பயிற்சி இல்லை. நீ உள்ளே வைக்கிற நான் வெளியே விட மாட்டேன் மூக்க கேட்க பிடிச்சின்னா நீவே இருக்க மாட்டேன். அது கூடவே உறவாடி அதை நிறுத்தணும், அதுதான் பயிற்சி. அதை விட்டு போட்டு நீ வெளியே விடுறது புஷ்ஷுன்னு வெளியே விடுறது. இந்த சில பேர் சில ஆசிரமங்களில் கற்றுக் கொடுப்பாங்க, நாய் கதி அப்படின்னு அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் தேவையற்ற விஷயங்கள். மூச்சோடு உறவாடி அந்த மூச்சை உள்ளே அடைக்கணும். அது நீயா அடக்க முடியாது, அதுவாக அடங்கணும். அதை போய் நீ வெளியே விட்டினா பாடமே தேவையில்லையே உனக்கு. சொல்லு. இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எனக்கு பக்தி எப்போ வரும்னா, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது, ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது. அப்போது பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா? பக்தியே கிடையாது, அதுக்கு பேர் சுயநலம். பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி. ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுதுவார் பரீட்சை. அவருக்கு வேறு வேலை இல்லையா? அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு? நீ எம்ஏ படிச்சுக்கிற, அவர் எவ்வளோ படித்தார்? உனக்கு எக்ஸாம் வந்து அவர் எழுதுறதுக்கு. இதுதான் மூட நம்பிக்கைன்றது.
ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். கடவுள்கிட்ட போய் சொன்ன அவர் டாக்டர் ஊசியா போட்டு அவர் வந்து, இதுதான் அறியாமைன்றது. பக்தி இதில் பண்றது இல்லை, இது சுயநலம். பக்தி இல்லை, இதுக்கு பேர் பக்தின்றது பற்றற்று பண்றது தான் பக்தி. எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி. காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சுன்னு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது. அது பேர் சுயநலம். திருமூலர் சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேனாரு. யமனை ஒதிக்கிறதுக்கு அதாண்ட வழின்னாரு. ஆனால் நீ வெளியே விட்டினா யமங்கூடலில் போடுவ. ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது என்ன? 8 16 அதை வலிக்கணும். 16 1 2 3 4ன்னு 16 என்ற வரைக்கும் வலிக்கணும். 64 ஆகிற வரைக்கும் அடக்கணும். 32 வரைக்கும் விடணும். அப்போ எவ்வளோ மிச்சம் ஆச்சு? 32 போச்சுன்னா மீதி 32 இருக்கு. 32 உள்ளவே அடங்கிடணும். அப்போது இங்கேருந்து மூக்கில் அட்டம் உட்காந்துங்கிற வரைக்கும் போகாது. அது மூக்கோடவே இருக்கும் காற்று. இப்போ நான் இவ்வளோ பேசுகிற காற்று வந்த அப்புறம் கை வச்சு பாரு, காற்று வந்த மூக்கில் வரக்கூடாது. வந்ததுன்னா நான் ஆன்மீகவாதியே இல்லை. அது தானாகவே அடங்கணும். நான் அடக்கணும்னா என்ன அது அடக்கிட்டு போடும். அதே நேரத்தில் அது அடங்கலைன்ட்டு வெளியே விட்டினாலும் நீ கூட போயிடுவேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் ஞானத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ எத்தனையோ கிளாஸில் இதை பற்றிலாம் சொல்கிறேன், அப்போவும் புரிஞ்சிக்கல. நீங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் நான் இப்போ இந்த குழந்தைக்கு மூச்சு அடக்க தெரியுமா? தெரியாது. இல்லை, அது மூச்சை விட்டுக்கணுக்குதா? இயல்பாக இருக்குது தானே நீ சொல்லிங்கிற. இல்லை, அது தானாக அதை பயிற்சி பண்ணும்போது தானாக உள்ளுக்கு நிற்கிது. நிற்கணும். இவ்வளோ தூரத்துக்கு வர்றது அந்த பயிற்சி பண்ணும்போது இங்கே தான் நிற்கிது. அது எங்கன்னா நிற்கிட்டம்பா. வெளியவும் உள்ளவும் போது அது வெளியே போயிடுச்சு. வெளியே போகக்கூடாது. ஆனால் போகக்கூடாதுன்னு நீ கெட்டி பண்ண முடியாது, அடக்க முடியாது. அதை உறவாடியே அடக்கணும். எத்தனை கிளாஸில் சொல்லிக்கிறேன், அடங்காத எருது மாடு யாரை பார்த்தாலும் குத்திடும். அப்படிப்பட்டதை அடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பசும்புல்லை கொடுத்து அதை தட்டி கொடுத்தே இட்டுன்னு போய் அது கூட பழகுனா அது ஒன்றும் பண்ணாது. மனம்ன்ற மாடு அடங்கணும்னு சொன்னால் நீ அது கூடவே உறவாடணும். ஆனால் நீ உறவாடுறதுலாம் உடலு கூட உறவாடிட்டா மனம்ன்ற மாடு அடங்காது. அதனுடைய ஆட்டத்தை தான் காட்டும். அதனால தான் சொன்னான், 8 புறவி அடி 16 காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சுன்னான். கட்டா கயிறெடுத்து 4 நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்னும். இந்த மூச்சை வந்து கட்ட முடியாதுடா. கட்டாத கயத்தில் தாண்டா அதை கட்ட முடியும். அப்படின்னா கட்டாத கயிறு உன் மனசாலியே அதை கட்டுறா அப்படின்னா. ஒன்று எதையாவது கட்டினா கயிறில் கட்டணும், இல்லை கம்பியில் கட்டணும். ரெண்டும் இல்லாத கட்டா கயத்தில் கட்டுன்னா எப்படி கட்டுறது? மனசாலேயே மனசை கட்டு. அதனால தான் நான் ஒரு பாட்டு கூட, மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகளெம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும்னு. அந்த மாதிரி போகணும் ஆன்மீகத்தில். இது இப்படி போயிட்டுன்னா இன்னொரு பாடலில் சொல்கிறார் அழுகணி சித்தர், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கனில யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னா. அத்தை அடக்குனா மாமியார்கிட்ட கும்பத்துன்னு போகிறீங்க, எங்கள் அத்தையை அடக்கிட்டு வரேன்ட்டு உன் மூச்சை அடக்குங்கன்னா. அந்த மாதிரி இருக்குதப்பா. என்ன பண்ணுறது? சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. விதண்டாவாதமாகவே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு விதண்டாவாதமாகவே கேள்விகளும் பதில்களுமா மாறி போச்சு. உண்மையை உணர்றதில்லை. உண்மையை தேடுங்க. ஒரு பாட்டை படித்தீங்கன்னா 10 வாட்டி படி, அது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் உனக்கு புரியும். ஒரு வாட்டி படிச்சுட்டு நான் பெரிய மேதை எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு வந்தீங்கன்னா முட்டாள் ஆகிடுவேன். எப்போவுமே ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா அவனுக்கு இன்னும் எதுவும் தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்துங்கிறங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுன்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம். அதை தான் சொல்லிச்சு அவை. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுடான். நீ கற்றுக்க தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, உலகளவு இருக்குது. ஆனால் நீ கற்றுக்கிறது இந்த கையளவு தாண்டா. அதை வச்சுக்கினே எல்லாம் தெரியும்னு பேசாதே அப்படின்ச்சு. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியுங்க, யாருக்கிட்ட நான் கேட்க வேண்டியதில்லைங்கன்றான். அவனை ஒன்றுமே தெரியாது அவன். அதனால் எதை படித்தாலும் எதை ஆராய்ஞ்சாலும் முழுமையாக ஆராயுங்க, முழுமையாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது உதவும். இது 2 விதமாக மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போது அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க, என்கிட்ட பேசாதவங்க, நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது. ஆனால் என்னை அறிஞ்சவன், என் கூடவே இருக்கிறவன், என்னை பார்த்தவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவன், நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் இங்கே.
இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான். அதனால இந்த உலக நான் இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூட செத்து போடலாம், இல்லை 4 வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேர், பல ஆயிரம் வருஷம் இருக்கும். ஏன்? மனிதன் மறைவான், ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போகணும். அவன் தான் மனுஷன். வீட்டுக்குள்ளவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது. ராத்திரி ஒருத்தன் செத்து போயிட்டான். நம்ம ஆசிரமத்தில் சமையல் செய்கிறவங்களுடைய மூத்தார், அவர் 3 தடவை இங்கே வந்துக்கிறாரு. என்கிட்ட மாதம் 7000 ரூபாய் வட்டி வாங்குறாரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அதனால் என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு. ஆனால் அவர் 3 வாட்டி இங்கே வந்துக்கிறார். 10 பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது. ராத்திரி போயிட்டார் அவர். இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா? அவர் கோமணம் அவர் கூட போகுமா? இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா? அதனால தான் படித்து சொல்லிக்கிற தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில். கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா. அதனால தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன். அதனால தர்மத்தை பண்ணுங்க, பண்ணாதவன் கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மனம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்தில் நன்மை செய்வோம் தீமை செய்வோம், எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம். ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை, உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். ஒரு உருவம் இருந்துட்டு அது 6 அறிவுன்னு சொல்றது முட்டாள்தானோ அது. போன மாதம் உங்களோட பதிவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். சரி. அப்போது நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன். சரி. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா, இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பிச்சதுனால இது நடந்திருக்கு? உன் மனசில் நினச்சதால் தான். உனக்கு 1000 திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன். உன் மனசு ஏற்றுக்கலன்னா உன் மனசு இங்கே போகலாம், இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ இங்கேருந்து. நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்ப. மனசு தான் எல்லாத்துக்கும் பேச. அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா. மனசு இருக்கிறதால தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன்னு சொல்லிங்கிறோம். அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா, எங்கே நல்ல விஷயங்கள் அங்கே போகலாம், எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர. 1000 திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே. உன் மனம் விரும்ப நான் மட்டும்தான் வருவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அந்த ஆற்றல் பெண்ணுக்கிட்ட இருக்குது. இதுக்கு எது அடிப்படை? மனசு. இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதுக்கு விட்டு கொடுக்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும். இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலை நீ எவ்வளோ தர்மசாலியாக இருந்தாலும் வரமாட்டேன். சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்கா, சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கா. அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் உபதேசம் கொடுத்து அமிச்சேன். போயிட்டாங்க அவங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார். அவர் எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ படிப்பு, அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு. எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்தார். திறமையை கூட்டின்னு வந்தது, மனம் கூட்டின்னு வந்தது. அதனால் அவரை கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் மீட்டிங் மத்தியானம். அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. ஒருத்தனுக்கு கொடுக்கறது மனசு, ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறது மனசு. ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு, ஒருத்தனை கெடுக்கிறதும் மனசு. ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் மனசு, அங்கே போகாதன்னு தடுக்கிறதும் மனசு. எல்லாம் மன சம்பந்தப்பட்டது தான் மனுஷ வாழ்வு. சொல்லுமா சாமி. ஒழுக்கம், மனிதர்கள் வந்து யார் பேசுறத கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம், கற்பு, இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. ஒழுக்கம்னா என்ன? அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும். எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மனசு வேணும். கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்துன்னுக்கிற, கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் செய்வேன் அப்படின்றோம். இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது?
உன் மனசு ஏற்றுக்கல, எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன். அவன் என்ன சொல்கிறான், சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான். ரெண்டும் மனுஷன்தான், மனசு தான் ரெண்டுக்கும். அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும், உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கெடும். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்கும். தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும், ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும். உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும், வளரும் போது உன் ஒழுக்கம் கெடும். உனக்கு எது விருப்பமோ அதை செய். ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமா இருன்னா இருக்க மாட்டான். யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி என்னுவான். நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, யோ நீ கெட்டுப்போ என்னையா கெடுக்க சொல்றேன்னுவான். எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது. தனித்து சொல்லிங்களாம், ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது, காது மேலே அடிப்பான். அதனால நான் தனித்து சொல்லிங்கிறேன், எடுத்துக்கோ நான் போனிட்டு. அதனால ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தன் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம். ஆனால் தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான். இதுதாம்மா ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது என்ன, அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா ஒழுக்கம், அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்தோன்னா அயோக்கியத்தனம். ஐயா சொல்லுவீங்க, இந்த 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 மனித பிறவிலையோ ஏதோ ஒரு உயிர் இறந்து போச்சு அப்படின்னா இந்த ஆன்மா வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்துட்டு திரும்ப அது தன்னுடைய அடுத்த பிறவியை வேற ஒரு ஏதோ பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது உடல் எடுக்குது அப்படின்னு ஐயா சொல்லுவீங்க. அது சரியா? அதாவது அதே மாதிரி மத்திய லோகம், மேல் லோகம், கீழ் லோகம்னு 3 சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஆன்மா இந்த மத்திய லோகம்ன்ற இந்த பூமியில் தன்னுடைய பிறவியை எடுத்து அளவுக்கு அதிகமான பாவத்தை செய்யும்போது, இங்கே இந்த மத்திய லோகத்தில் பிறவி எடுக்கவே இது தகுதி இல்லைன்னும் போது, இதில் பாதாளம் என்ற கணக்கில் கீழ் லோகத்திலையும் இது மத்திய லோகத்தில் மனிதனாக இருக்கும்போது இறைவனை தேடும்போது யட்ச ராச கந்தர்வ தேவ வைகுந்தன்ட்டு இப்போ கைலாயத்துக்கு போகிறதாகவும் சொல்கிறாங்கய்யா. இப்படி மேலே 7 லோகம் கீழே 7 லோகமும் சொல்லுவீங்க. இப்படி இந்த ஆன்மா இப்படி பிரயாணம் பண்ணுமா? தெரியாதுப்பா, எனக்கு இந்த ஒரு லோகத்தை பற்றி தான் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை. ஏன்னா நான் இருக்கிற உலகத்தை பற்றியே இன்னும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கல. மத்திய உலகம், கீழ் உலகம், மேல் உலகம், 7 14 உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் கடவுள் இல்லை, அவ்வளோ அறிவும் எனக்கு இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. ஆமாப்பா, நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இங்கே இருக்கிற மக்களை பற்றி இன்னும் முழுமையாக எனக்கு தெரியலையே. நான் எங்கே உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன சாதிக்க போகிறேன்? நான் தேடுறதெல்லாம் என்னை பற்றி எனக்கு தெரியணும், அது மட்டும்தான் என் குறிக்கோள். எந்த உலகமாவது அது இருந்துட்டு போட்டோம். நான் என்ன உணர்ந்தேன்னா, என்னை பார்த்தேன்னா, என்னை அறிஞ்சேன்னா, நான் கடவுளோட இணைஞ்சேன்னா எனக்கு அது மட்டும்தான்ப்பா என் குறிக்கோள். மத்திய லோகம், உலக லோகம், மகாய லோகம் எந்த விஞ்ஞானமும் இன்னும் கண்டுபிடிக்கல. யாரோ சொல்லிட்டு போயிட்டான், அதை நீ பேசி கிடக்குற. ஆனால் இன்னும் எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கல. 7 உலகம் மேலே இருக்குது, கீழே 7 உலகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கல. அப்புறம் நீ விஞ்ஞானியே கோடி கோடியாக பணம் செலவு பண்ணி கூட்டம் சேட்டி கொண்டாடிக்கின்னுக்கிறான், ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் கண்டுபிடிக்கலன்னா நான் கோயிலில் உட்காந்துக்கிறேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா? நீ கண்டுபிடிச்ச வேணுமா? எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காலம் அங்கெல்லாம் போய் வந்து வேணுமோ தெரியாது. நான் இன்னும் அங்கெல்லாம் போக பார்க்குறேன். சொல்லு. தெரியாததெல்லாம் நம்ம புளிவுக்கு உட்காந்துக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லு. எடுத்துக்கலாம் போட்டோம். இல்லை 4 பேர் நல்ல விஷயத்த சொல்கிறோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தெரியாத விஷயங்களை போட்டு குழப்பி விடக்கூடாது. அப்படி குழப்பி விட்டு தான் ஆன்மீகமே தெரியாத போயிடுச்சு மக்களுக்கு. கீழே 7 உலகங்கன்னா அவன் அத்தை யோசித்துன்னு உட்காந்துப்பான். மேலே 7 உலகங்கன்னா அங்கெல்லாம் யார் இருக்கிறான்னு யோசிப்பான். இதை யோசித்துக்குன்னு இவன் தேட வேண்டியதே விட்டு மறந்துடுவான். அதனால் இந்த மாதிரி இப்போ கற்பனையெல்லாம் நான் பண்ணுறது இல்லை சாமி. நான் தேடுறதெல்லாம் நிஜம். நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன செய்ய வந்தேன், என்ன செய்துன்னுக்கிறேன், என்ன செய்யணும் நான், இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. இந்த உலகத்தை பற்றிலாம் ஆராய போகிறதில்ல, உலகம் என் பேரில் எழுத போகிறதில்ல. 7 உலகத்தில் என்ன ஒரு உலகம் என் பேரில் எழுதுனா நான் ஒன்றாத்த ஆராய்ச்சி பண்ணுறேன். யாருக்கிட்டனா சொல்லி எழுத சொல்லு. இல்லை சொல்லு. ஐயா மன்னிச்சுக்கணுங்க. அவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஐயாவின் அருளும் ஆசையும் என்றும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொன்று செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்களால் முடிந்தவரை, அவர்கள் என்ன முடியுமோ அதை முடிந்தவரை சிரமப்பட்டு, ஐயாவே சொல்லுவார் தான், சிரமப்படக்கூடாது என்பார். சிரமப்படுத்தி கொடுக்க வேணாம் அப்படின்பார். முடிந்தவர்கள் ஒரு சிறிய தொகை இருந்தாலும் ஐயாவை ஆசிரமம் அமைக்க அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ரவிசாமிக்கு நன்றி.
முறையாக அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை. நான் ஏற்கனவே அலௌன்ஸ் பண்ணிட்டேன் சாமி உங்கள்கிட்ட. இந்த ஆசிரமத்துக்கு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல உங்கள்கிட்ட. அதுதான் நான் எப்போ இருந்தாலும் நான் கொடுக்க தான் போகிறேன். அது எப்போ கொடுத்தா நான் இப்போ கொடுக்கறதுல தான் ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறோம். நாம் ஒரு புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரஸ்ட்டோட பேர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் ட்ரஸ்ட்டு. ஐயாவோட பேரில் தான் இனி எந்த செயலுமே நடக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமும். அதனால் இதை நம்ம முழுசாக யாருக்குமே சொல்லலை. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க முழுசாக நம்ம யாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனாலும் இதை உள்வாங்கிக்கிட்டு இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டு உருவாகணும்னா நமக்கு ஒரு இடம் தேவை. இடம் வேணும்னா நம்ம நினச்ச மாதிரி வாங்கக்கூடிய விலையில் இன்றைக்கி இல்லை. அது கோடிக்கணக்கில் ஆகுது. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்தால் அது சாத்தியப்படாத விஷயமாகவும் இருக்க வாய்ப்பில்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல இடம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த இடம் பாடமே கதி. இந்த பாடத்தில் நான் மேல்நிலை அடையணும் ஐயா, ஒரு நல்ல நாளில் நான் ஒரு 3 நாளோ 2 நாளோ அங்கே இருந்து உங்கள் கண்ணெதிரிலே நான் பாடம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் அது இருக்கும். ஏதோ பாடம் கொடுத்துட்டேன், நீங்கள் போய் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கை கழுவி போக நாங்கள் தயாராக இல்லை. ஐயாவை நம்பி வந்த நீங்கள் ஐயாவோட ஞானத்தை முழுசாக அடையணும்னா நமக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல எப்போ வேணா சுதந்திரமாக, ஆன்மீகனாலே சுதந்திரம்னா அங்கே அடக்குமுறைக்கு அவசியமே கிடையாது. அந்த சுதந்திரமாக எனக்கு என்னைக்கு வேணால் லீவு கிடைக்கலாம். கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் சனி ஞாயிறு லீவு கிடைக்கும், அதுவே சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ சராசரி ஆளுங்களுக்கு மற்ற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் லீவு கிடைக்கும். அப்போ லீவு கிடைக்கும் போது வீட்டில் இருந்தால் போய் நான் பாடத்தை விளக்கம் கேட்க முடியாது. அப்போது நமக்குன்னு ஒரு ஆசிரமம்னு ஒன்று இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு தோதான நிலையில் தோதான நாளில் வந்து உட்கார்ந்து நம்ம சந்தேகங்கள்லாம் தீர்த்து ஒரு தெளிவான பயணத்தை தொடங்கக்கூடிய இடம் கூடிய சீக்கிரம் அமையும். அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். நிச்சயம் கூடிய சீக்கிரம் அந்த நாள் நம்ம கைவசப்படும். அதுக்கு ஒரு தொடக்கமான நாள் தான் இது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோலேயே பதிவு பண்ணாமல் நாம் சொன்னால் கூட இது என் காதுக்கு வந்துச்சு சாமி, நான் இன்னிலேருந்தே எடுத்து வச்சுட்டேன். ஐயாவுக்குன்னு தினமும் இந்த ரூபா அவருக்கு தான் போய் சேரணுன்னு சேர்த்து வச்சு மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன்னு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? இது நிச்சயம் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளில் இதை விட பேரானந்தமாக அதை நாம் அனுபவிப்போம். ஏன்னா அன்றைக்கி இதை பண்ணாத அதை பண்ணாத, இங்கே இப்படி இருக்கணும் அங்கே அப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஐயா மட்டும்தான் இருப்பார். நாம் சீடராக இருந்து அந்த ஞானத்தை உள்வாங்கிக்க தகுதி இருந்தால் போதும், அந்த ஆசை இருந்தால் போதும். அந்த ஆசையை வளர்க்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? இதோட மட்டும் இல்லை சாமி, நீங்கள் கட்டடம் ஆரம்பிங்க, இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு தேவையான சிமெண்ட்டோ ராடோ நான் எடுத்து கொடுக்குறேன். அதை எடுத்து கொடுக்குறேன் நான். ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம இறந்த பிறகு நம்மளோட உழைப்பு இந்த பூமியில் இருக்கணும், அது 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் நமக்கு நம்ம ஐயா தான் நமக்கு. அதனால தான் கொடுக்கணும்ட்டு நான் கொடுத்தேன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வருமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசையில் நான் கொடுத்தேன். இது எப்படியும் நான் செய்வான். கும்புறாலும் இருப்பான், கடவுளை திட்டுறாலும் ஒரு ஊரில் இருப்பான். கோயிலில் போய் ஊந்து கும்புறையே, உனக்கு நீ போய் கும்பிட்ற கடவுளை என்ன பண்ணாருன்னு கேட்கக்கூடிய ஆளும் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஊருன்னா 4 விதமாக இருப்பாங்க. 4 மக்கள். நல்லா போயிருந்த கோயில் திடீர்னு ஒரு திருடன் வந்துட்டான். உள்ள திருடன் வந்து கோயிலோட ஒண்டியில் வச்சுட்டான். கோயிலோட ஒண்டியில் வச்சுட்டு கோயிலில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துன்னு அவன் பாட்டு நாட்டை போட்டு போயிட்டான். இப்போ பக்தர்களுக்கு என்ன ஆச்சு? தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, சாமிக்கு சேர்த்து வச்ச காசு சாமி உண்டு. ஆமாம். இப்போ என்ன பக்தர்களுக்கு என்ன வரும்? தூக்கி வாரி போட்டுட்டோம். கோயிலோட நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகுமே, நாமெல்லாம் போட்டு வச்ச காசை யாரோ ஒரு திருடன் வந்து எடுத்துன்னு போயிட்டானப்பா அப்படின்னு பக்தர்களோட மனசு வேதனை போடும். ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்லியிருந்தான் பாரு. அவன் என்ன நினைப்பான், டேய் உண்டியிலேயே உங்கள் கடவுளால் காப்பாற்றிக்க முடியல, உங்களை எப்படா காப்பாற்ற போகிறாரு அவரு அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுவான். அப்போ ஏற்கனவே மனவேதனையில் வரும், அவனை என்ன பண்ணுவான்? கிண்டல் வேற பண்ணுவான்.
ஆனால் கோயிலை கட்டினது யார்? மனுஷன் தானே. உள்ளே கொண்டு வந்து வச்சது யார்? சிலைய மனுஷன் தானே. அதுக்கு காம்பவுண்டு போட்டது யார்? மனுஷன் தானே. மனுஷன் தானே. அவன் தான் ஒரு எல்லையை நினச்சிக்கினான். கோயிலுன்னா இந்த காம்பவுண்டில் இருக்கிறது தான் கோயில் அப்படின்னு இவன் நினச்சிக்கினே இவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான். ஆனால் சாமிக்கு பாருங்க, சாமி நினைப்பாரு, டேய் ஏற்கனவே அந்த பணம்லாம் யார் யார் வீட்டில் இருந்த பணம் இப்போ இந்த உண்டியலில் வந்தது. இப்போ இங்கேருந்த உண்டியல் இப்போ வேற எங்கேயோ போயிருக்குது. இவன் கோயில் காம்பவுண்டை தாட்டினானே தவிர என்ன தாண்டி எங்கடா போனான் அவன்? இந்த உலகமே எந்து இவன் உண்டியில தேடின்னு போய் எங்க போறான்? ஏன் காம்பவுண்டை தாண்ட முடியாதுடா, அவன் கோயில் காம்பவுண்டை தான் தாண்டா. எங்க சுத்தினாலும் என் காம்பவுண்டுக்குள்ளதான் வரணும். அதனால நான் எதுக்கு அவனை பத்தி வேதனைப்பட போறான்? அவன் தான் என்னை தாண்டி போவே இல்லையே. புரியுது? மனுஷன் தான் நினச்சிக்கிறான் ஐயோ கோயிலில் இருந்த பணம் போச்சேன்னு. ஆனால் இறைவன் பார்த்து சிரிப்பான், டேய் இங்கேருந்து இன்னொரு இடம் போய்க்குதுடா, கோயிலும் என் இடம் தான், இப்போ போய் வச்சிருக்கதான் என் இடம் தான், அதனால் வேற யாரோ இருக்கிறாங்க, அதுவும் என் இடம் தான், இடம் தான் மாறிக்குது. அந்த பொருள் எங்கேயும் போகாது, ஒரு நாள் என்கிட்டயே வந்துடும் அப்படின்னு இறைவன் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்ப்பான். புரியுதுங்களா? ஐயா திருட போகிறேன், திருட போகலாம் அப்படின்னு கூடவே கிளம்பிடுவான். ஐயா நான் நல்லது பண்ண போகிறேன், வா நல்லது பண்ண போகலாம் அப்படின்னு அவன் கிளம்புவான். ஐயா சொன்ன மாதிரி தான், நீ திருட போனாலும் அவன் துணை இருக்கிறான், நல்லது பண்ண போனாலும் துணையாக இருக்கிறான். ஆனால் திருட போனனா உனக்கு பின்னால் வந்துடுவான், நல்லது செய்ய போனனா உனக்கு முன்னால் வந்து நிற்பான். அர்ஜுனனுக்கு இந்த சூத்திரம் தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சூத்திரம் அவனுக்கு தெரிஞ்சதுனால மகாபாரத போர் நடக்க போகுது. இப்போ இறைவனுடைய துணை எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? நேராக போய் காலாண்ட போய் உக்காந்துக்கிறான். இன்னொருத்தன் வந்துடும் அகம்பாவம் முடிச்சவன், அவன் நேராக போய் என்ன பண்ணுறான்? காலாண்ட போய் உட்கார அளவுக்கு நான் என்ன சாதாரணாலா? நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுக்கே இளவரசன், இந்த நாட்டுக்கே அதிபதி, நான் போய் காலாண்ட உட்காரலாமான்னு தலையாண்ட போய் உக்காண்டான். ஆனால் இறைவன் என்ன பண்ண? கண்ணை திறந்தவனே காலாண்டா எவன் உக்காந்துதானோ அவனை தான் பார்த்தான், தலையாண்ட உக்காந்துக்கிறன்னு பார்க்கவே இல்லை. அதோட விளைவு என்னாச்சு? இவன் சேனை அம்பு எல்லாத்தையும் தூக்கின்னு துரியோதனம் போனாலும் அவன் மாண்டு தான் போனான். இறைவனே கத்தின்னு இறைவனை முன்ன வச்சான். அவன் தேர் சாரதியாக வச்சிருந்தாலும் அர்ஜுனா பெரிய வில்லாளி தான், அவன் நினச்சா எல்லாரும் அடிக்க முடியும். ஆனாலும் அவனோட பலவீனம் தெரிஞ்சு இறைவனை அவனுக்கு முன்னாடி நிறுத்துறான். நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினச்சா பீஷ்மர் அடிப்பேன், துரோணர் அடிப்பேன் அப்படின்னு இவன் போய் முன்னாடி நின்று இருந்தானா பீஷ்மரோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான், கர்ணனோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும், நாம் எதிர்க்கக்கூடிய யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பீஷ்மருடைய ஒரே ஒரு அம்பு 1000 தலையை ஒரே நேரத்தில் கொண்டு போயிடும். அப்போ என் தலை எந்த மூளைக்கு? அதனால் அவன் என்ன பண்ணான்? நாம் உஷாரா நமக்கு முன்னாடி இறைவனை நிறுத்தினா வரக்கூடிய அம்பு எதுவானாலும் அவன் தாங்கிப்பான், நாம் தப்பிச்சுப்போம். அப்போ ஆணவம் உள்ள மனுஷனுக்கு இறைவன் பின்பக்கமாக போய் உன்னை முன்ன நிற்க வச்சு உதவ வைக்கிறான். ஆணவம் இல்லாத மனுஷனுக்கு நீ என்னோட குழந்தைப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஆணவம் இல்லை, உனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் முன்ன வந்து பார்த்துக்கிறேன்னு அவன் முன்ன வந்து நின்று எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். அப்போ இந்த சூத்திரம் நமக்கும் வேணும். நாமளும் அர்ஜுனனா மாறினா சேதாரம் இல்லாமல் கரை சேருவோம். வேறு மாதிரி ஆகிட்டா சேதாரம் பலமாக இருக்கும். ஏன்னா ஆணவத்துக்கு உதவாங்க வைக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உண்டு. அப்போ ஆணவத்தை தூக்கி போட்டுட்டு அடி பணிஞ்சால் எல்லாரும் கரை சேரும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த நேரத்தில் இந்த நல்ல நாளில் இந்த புண்ணிய நான் செஞ்சு கொடுத்த நம்ம ஆர்டிஸ்ட் சாமிக்கு ஆத்ம வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். ஆத்ம வணக்கம். ஆத்மா வணக்கம்.